கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதர் மொழியாக உங்களை சந்திப்பதிலே மீண்டுமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 57:15 ஒரு பகுதி. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடங்களை குறித்து நிறைய இடங்களை பார்க்குறோம். அவர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அவருடைய நாமத்தினால் கூடி வரும்போதெல்லாம் அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்றெல்லாம் ஒரு விதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த இடத்துல பல விதங்களிலே பாதிக்கப்பட்ட நபர்கள் மத்தியிலேயும் அவர் வாசமாக இருக்கிறாராம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பையும் அவர் மனு குலத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த இரக்கத்தையும் கிருபையும் சற்று எண்ணி பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். நொறுங்கின உள்ளத்தினரை ஊக்குவிக்க, நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்த நான் அவர்களோடு வாழ்கிறேன் என்று குடியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை மனு குலம் ஒதுக்கி தள்ளிவிடும். ஆனால் உன்னதமான தெய்வமோ அவர்களை ஒருங்கிணைக்கிறார், அவங்களோடு வாழ விரும்புகிறார். ஆகவே இப்படிப்பட்ட எந்த பாதிப்பில் இருந்தாலும், மனுஷருங்க எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டேன் அப்படின்னு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கு கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். உங்களை விட்டு அவர் விலகலை. உங்களை திடப்படுத்த, உற்சாகப்படுத்த, மீண்டும் ஆதி நிலை அனுபவத்துக்கு கொண்டு வர அவர் ஆவலாய் உங்களுக்குள் வாழ்கிறார். கவலைப்படாதீர்கள். அவருடைய பிரசன்னமும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. சரியான நேரத்தில் எல்லாருடைய கண்கள் காண நீங்கள் எழும்புவீர்கள். படுக்கை விட்டு எழும்புவீர்கள். கடனிலிருந்து விடுதலையாவீர்கள். பாவ சாபத்திலிருந்து விடுதலையாகி வெற்றியின் வாழ்வை நீங்கள் வாழ்வீர்கள். அதிவிரைவில் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கப் போகிறது. அநேகருடைய கண்கள் உங்களை ஆச்சரியத்தோடு பார்க்கும். கவலைப்படாதீர்கள். அவர் மேலே வைத்த நம்பிக்கை விட்டு விலகி விடாதீர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், பிரியமாயிருக்கிறார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நல்ல பிதாவே, அந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே கர்த்தாவை மீண்டுமாக உயிர் முயற்சியை கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் நடுவில் வாழ்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரை, யார் யார் எந்த பிரச்சனையில் இருந்தால் அவங்களோடு கூட இருந்து அவங்களை உயிர்ப்பித்து மீண்டும் மேன்மையான நிலைக்கு கர்த்தர் அழைத்து வருகிறேன். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.